இந்த படத்தோடைய டைரக்டரும் ஒரு சின்ன கேமியோ ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. மணியும் சிந்தும் இந்த ஒரு சீனில் ஷேர் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீனில் மணிக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் தான் இந்த படத்தோடைய டைரக்டரு. இந்த சீனில் மணியோடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது பிரபுதேவாவுடைய ஒரு பாட்டு வந்து பேக்ரவுண்டில் ஓடும். இந்த சீன்லையும் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது அந்த பாட்டு போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அதே கேரக்டரை காட்டுவாங்க. அப்போவுமே வந்து இந்த பாட்டை ஹெட்செட்டில் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த கதையில் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு திடீர்னு ஒரு சின்ன குழந்தைய கொடுத்தா அவன் எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் அருமையாக காட்டியிருப்பாங்க. அதில் வர்ற கோவங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் மணி வந்து குழந்தைய எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. அப்போ இந்த சீனில் ஒரு தாய் வந்து மகன் பக்கத்தில் நிற்கிறதா இல்லை ஹஸ்பண்ட் பக்கத்தில் நிற்கிறதா அப்படிங்கிறத அந்த தாய்